ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீனா பாட்டி வீட்டுக்கு வருகிறாள் எபிசோட் நம்பர் 3. எபிசோட் 1 and 2 பார்க்காத குட்டீஸ் மறக்காம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இந்த எபிசோட் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப வாங்க மீனா இதுல என்னென்னலாம் பண்றாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனாக்கு இப்போ பயமெல்லாம் போயிருச்சு. மாடு கூட ஜாலியா விளையாடினா இன்னைக்கு அவளுக்கு வேறொரு அனுபவம் காத்திருந்துச்சு. பாட்டி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு. அதுல நிறைய மாங்காய்கள் தொங்கிட்டு இருந்துச்சு. அடடா, எவ்வளவு மாங்காய்னு மீனா ஆச்சரியமா பார்த்தா. நகரத்துல இந்த மாதிரி பெரிய மாமரத்தை பார்த்ததில்ல. அங்க பழங்கள் எல்லாம் கடையில தான் இருக்கும். இங்க மரத்துல இருந்து பறிக்கலாம்னு அவளுக்கு புதுசா இருந்துச்சு. மீனா மாமரத்துக்கிட்ட போனான். மரத்தோட நிழல் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. அவ மரத்துக்கு அடியில நின்னா ஒரு சின்ன காத்து வந்துச்சு. மாங்காய்கள் எல்லாம் ஆடுச்சு. சில மாங்காய்கள் மரத்துல இருந்து கீழே விழுந்துடுச்சு. மீனா ஆவலோட கீழே விழுந்த மாங்காய்களை பொறுக்கி எடுத்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அவன் நினைச்சா. பாட்டிக்கு கொடுத்து, பாட்டி மாங்காய் அப்படின்னு சொன்னான். பாட்டி சிரிச்சுக்கிட்டு, ஆமா கண்ணு, இது நம்ம வீட்டு மாமரம் அப்படின்னு சொன்னாங்க. பாட்டி மாங்காய்களை கழுவி அழகா வெட்டி கொடுத்தாங்க. மீனா மாங்காய கடிச்சு சாப்பிட்டா. ஆஹா, எவ்வளவு இனிப்பா இருக்குன்னு அவளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நகரத்துல சாப்பிட்ட மாங்காயை விட இந்த மாங்காய் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. மரத்துல இருந்து இப்போதான் பறிச்சதுனால அப்படி இருந்துச்சு. மீனாக்கு மாங்காய சாப்பிடும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவ மாங்காய சாப்பிட்டுக்கிட்டே மரத்தையே பார்த்துட்டு இருந்தா. மாமரம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு மாங்காய்களை கொடுக்குதுன்னு அவ யோசிச்சா. அது நமக்கு பழங்களை கொடுக்குது, நிழல் கொடுக்குது, காத்து கொடுக்குது, எவ்வளவு உதவியா இருக்கு இந்த மரம்னு மீனாக்கு புரிஞ்சுச்சு. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும்னு பாட்டி சொல்லுவாங்க. மாமரம் எல்லாருக்கும் மாங்காய்களை கொடுக்குதுல, அதே மாதிரி நாமளும் மற்றவங்களுக்கு உதவணும்னு மீனா நினைச்சா. மீனா கொஞ்சம் மாங்காய்களை எடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்கு போனா. அங்க ஒரு பாட்டி இருந்தாங்க. மீனா அந்த பாட்டிக்கு மாங்காய்களை கொடுத்தா. அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி கண்ணு அப்படின்னு சொன்னாங்க. மீனாவோட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தான் ஒரு விஷயத்த பகிர்ந்துகிட்டதுனால மற்றவங்க சந்தோஷமா இருக்கிறத மீனா பார்த்தா. அவளுக்கு ஒரு விதமான நிறைவு கிடைச்சிச்சு. மீனா மற்ற குழந்தைகள் கூட சேர்ந்து விளையாடினா. அவங்க கிட்டையும் மாங்காய்களை கொடுத்தா. குழந்தைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டாங்க. தேங்க்ஸ் மீனா அப்படின்னு சொன்னாங்க. மீனாக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைச்சிச்சு. தன்கிட்ட இருக்கிறத மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும்னு அவளுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம ஒரு விஷயத்துக்காக நன்றி சொல்லணும்னு அவ நினைச்சா. மாமரம் இவ்வளவு மாங்காய்களை கொடுக்குதே, அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னு அவ நினைச்சா. மீனா மரத்துக்கு அடியில நின்று மனசுக்குள்ள மரத்துக்கு நன்றி சொன்னா. மரத்தை பார்த்தா அவளுக்கு ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு. மாமரம் அவளுக்கு பழங்களை கொடுத்தது மட்டும் இல்லை, ஒரு நல்ல பாடத்தையும் கற்றுக் கொடுத்தது. பகிர்ந்து கொள்வதன் மகிழ்ச்சி, நன்றி உணர்வு, இதெல்லாம் மீனா மாமரத்துக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டா. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் குட்டீஸ். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் குட்டீஸ்.